ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா புட்டாஸ் டிசைன் டைப்ஸ் 2 இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் புட்டாஸ் டிசைன் டைப்ஸ் 1 நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். இன்றைக்கி கிளிப் ஸ்டோன் வச்சு ஒரு அழகான புட்டாஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். 3 டைப்ஸ் சொல்லித்தர போகிறேன். வாங்க இந்த புட்டாஸ் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். திலகம் ஷேப் கிளிப் ஸ்டோன், ரவுண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோன், வீட் பீட், 3 mm பீட், நார்மல் நீடில் அண்ட் த்ரெட், ஃபேப்ரிக் க்ளூ. இதுதான் இருக்குது தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த புட்டாஸில் நான் க்ளூவும் யூஸ் பண்ண போகிறேன். போன புட்டாஸில் க்ளூ இல்லாமல் பீட் வச்சு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த புட்டாஸில் கிளிப் ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணனால க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு நம்ம நார்மல் நீடில் இந்த புட்டாஸை அழகாக நம்ம க்ரியேட் பண்ணலான்னு தான் சொல்லித்தர போகிறேன். இப்போ க்ளூ எடுத்துக்குங்க. நீங்கள் ஒரு டிசைன் பண்ணதுக்கு முன்னாடி அதை செட் பண்ணி பாருங்கள். நீங்கள் செட் பண்ணி பார்த்து என்ன மாடல் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 5 இடத்துல நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் ரவுண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோன் நான் இதில் ஒட்டுறேன் பாருங்கள். இந்த கிளிப் ஸ்டோன்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு தான் இதில் மற்ற ஒர்க் நீங்கள் பண்ணணும். இதிலே ஓனாக நீங்கள் நிறைய புட்டாஸ் நம்மளே க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பண்ணணுன்னு கிடையாது. ஜஸ்ட்டு இது ஒரு மாடல். இதில் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணுதோ அதை நீங்கள் இந்த புட்டாஸ் டிசைனில் யூஸ் பண்ணலாம். இப்போ 5 கிளிப் ஸ்டோன் நான் ஒட்டிட்டேன். நீங்கள் இப்படியே விட்டாலும் விடலாம், இல்லை கூட இன்னும் கொஞ்சம் அழகாக நம்ம காமிக்கிறதுக்கு வீட் பீட் எடுத்துக்குங்க. நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் எடுத்துக்குங்க. இப்போ இதில் மிடில் நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் ட்ரை ஆகலை, நான் உங்களுக்கு உடனே இது வீடியோ எடுக்கிறதுனால நான் அப்படியே சொல்லித்தரேன். வீட் பீட் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் மிடில் தான் எடுக்கிறேன் பாருங்கள். ரவுண்ட் ஷேப் எடுத்துருக்கோம்ல, அதோட மிடில்லேருந்தே நான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீட் பீடு நீங்கள் இதில் இந்த மாதிரி இல்லாமல் இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வேறு விதமாகவும் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். அப்படி ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா எனக்கு அது ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 3 டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இது சாரீலலாம் நீங்கள் இந்த புட்டாஸ் ஒர்க் பண்ணும்போது பிளைன் சாரீலலாம் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் ஸ்டோன் வச்சு பண்ணும்போது அது ஒரு தனி லுக்காக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்டோன் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது ப்ளவுஸ் அண்ட் சாரீக்கு ஏற்றப்பறம் நீங்கள் அந்த ஸ்டோன் ஒர்க்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் பிங்க் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ கீழே நாட் போட்டுருங்க. இது ஒரு புட்டாஸ் சிம்பிளாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் வீடியோவில் 6 புட்டாஸ் பார்த்துருக்கோம். இப்போ 7th ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ 8 புட்டாஸ் பார்க்கலாம். அதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த 3 mm பீட் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு
ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் நார்மல் நீடில் தான் சொல்லித்தரேன். நீங்கள் ஆரி நீடிலும் வந்து யூஸ் பண்ணலாம். நார்மல் நீடிலுக்கு பதிலாக நீங்கள் ஆரி நீடிலும் யூஸ் பண்ணியும் இந்த புட்டாஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ இது வந்து கீழே வந்து நாட் போட்டுட்டா நீங்கள் அடுத்த ஒர்க் பண்ணணும். இப்போ என்ன பண்ணால் பாருங்கள், க்ளூ எடுங்க. ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் ட்ரையிங் டைமை நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து சிம்பிள் புட்டாஸ் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப கஷ்டமானது கிடையாது. நான் என்னுடைய வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லித்தரேன். ரொம்ப டஃப்பாலாம் கிடையாது. நல்லா க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். இது கொஞ்சம் நிறைய வந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா இது காஞ்ச பிறகு இந்த க்ளூ வந்து தெரியாது. உங்கள்கிட்ட க்ளூ ஸ்டிக் பென் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் டேரெக்டாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம எங்கெல்லாம் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இந்த கிளிப் ஸ்டோன் வந்து நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இதெல்லாம் வந்து சிம்பிள் புட்டாஸ் டிசைன். ஸோ உங்களுக்கு இதை போல் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் வேணும்னா நீங்கள் அதுக்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து தொடர்ந்து ஓப்பன் பண்ணி என்னுடைய வீடியோவை பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 6 ஸ்டோன் வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் பார்க்கும்போது இது ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இன்றைக்கி ஸ்டோன் வச்சு தான் நான் உங்களுக்கு புட்டாஸ் டிசைன் சொல்லித்தரேன். இது ஒரு டைப். இது வந்து 8 டைப். 9th வந்து அதுவும் ரொம்ப சிம்பிளானது தான். இதே போல் நிறைய நம்மளே வந்து ஓனாக புட்டாஸ் வந்து ரெடி பண்ணலாம். நீங்கள் கிட்ஸோட ட்ரெஸ்ஸில் கூட நீங்கள் இந்த புட்டாஸ் வந்து போடலாம். அதுவும் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போது இதுலேயே வந்து ஒரு பீட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே நீடில் வந்து கீழே எடுத்துட்டு அதை வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஒர்க் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை சுற்றி இந்த டைப் பார்த்தோம் இல்லையா, இப்போது சிம்பிளாகவே நான் சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆரம்ப ஸ்டேஜில் இருப்பாங்க இல்லையா, ஆரி ஒர்க் வந்து கற்றுக்க ஆசைப்படுறவங்க நார்மல் நீடில் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஆரி நீடில் வந்து வராதவங்களுக்கு இதை போல் சின்ன சின்ன புட்டாஸ்லாம் நீங்கள் வந்து ஓனாகவே கற்றுக்கலாம். அதுக்காக தான் நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம டிசைனாக நம்ம பண்ணலாம். பார்த்தீங்களா, சிம்பிள் புட்டாஸ்லாம். இதிலே வந்து நீங்கள் கூட பீடாக வந்து ஆட் பண்ணி இதை அழகாக ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி 3 டைப்ஸ் புட்டாஸ் வந்து நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த புட்டாஸ் வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா என்னுடைய வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.